இன்றைக்கி நம்ம செல்வேந்திரன் சார் அவர்கள் எழுதிய வாசிப்பது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்திலிருந்து நாம் எதனால் வாசிப்பது இல்லை, நம்ம ஏன்லாம் படிக்க மாட்டோம், வாட் ஆர் த ரீசன்ஸ் வி டோன்ட் ரீட் அப்படின்ற இந்த ஒரு கட்டுரையை நான் உங்களுக்கு வாசித்து காட்டலான் இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரீசன் சொல்கிறாரு நம்ம ஏன் அவ்வளோக்கா வாசிக்கிறது இல்லை அப்படின்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். வாசிப்பதன் பயன்களை பற்றி பள்ளியிலும் கல்லூரியிலும் தொடர்ச்சியான அறிவுரைகள் வழங்கப்பட்டாலும் நம்மால் ஏன் வாசிக்க முடியவில்லை? விரிவான ஆய்வுகள் வாசிப்பை தடை செய்யும் சில காரணங்களை பட்டியலிடுகிறேன். முதலில் குடும்பச் சூழல். உண்மையில் பல குடும்பங்களில் வாசிப்பதற்கான சூழலே இருப்பதில்லை. வறுமை அல்லது எந்நேரம் பூசலிடுனா சண்டை போட்டுனே இருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அல்லது குடும்ப தொழில் காரணமாக வாசிப்பதற்கான உளநிலைகள் அமையாமல் இருப்பது. தமிழகத்தில் 20% மாணவர்கள் கல்லூரிக்கு வருவதே கடுமையான வறுமைக்கு மத்தியில்தான். சில மாணவர்கள் பகுதி நேரமாக வேலை பார்த்தால்தான் கல்வியை தொடர முடியும் என்கிற நிலையில் உள்ளார்கள். அவர்களால் உள்ளபடியே வாசிக்க இயலாது. செகண்டு, பயிற்சியின்மை. நமது சூழலில் ஒரு மாணவன் அதிகபட்சம் 8ஆம் வகுப்பு வரைதான் எதையாவது வாசிக்க அனுமதிக்கப்படுகிறான். பிறகு கல்லூரியில் சேரும் வரை மதிப்பெண்களுக்கான நெருக்கடியும் டீனேஜ்களுக்கான குழப்பங்களும் வாசிக்க விடாமல் செய்துவிடுகின்றன. ஆகவே ஒரு நூலை வாசிக்கும் பயிற்சி இல்லாமல் போய்விடுகிறது. தேர்டு, ஆர்வமின்மை. பல காரணங்களால் ஆர்வமின்மை உண்டாகிவிடுகிறது. ஒரு எளிய உதாரணம் சொல்வதென்றால், இன்று தமிழகத்தில் பொறியியல் பயிலும் பெரும்பான்மை மாணவர்களுக்கு தங்கள் எதிர்காலம் பற்றிய நிச்சயமின்மை, மனசோர்வின்மை உருவாக்கியுள்ளது. ஆகவே எதை செய்து என்ன ஆகப் போகிறது என்னும் மனநிலை நீடிக்கிறது. 4வது, வழிகாட்டல் இல்லை. மிகப்பெரிய பிரச்சனையாக இது கருதப்படுகிறது. இன்று வாசிக்க நினைக்கும் இளைஞனின் கையில் முக்கியத்துவம் இல்லாத சலிப்பூட்டும் ஒரு நூல் சிக்கிவிட்டதென்றால் மிக எளிதாக ஆர்வம் இழந்து விடுவான். பிறகு புத்தகங்களின் திசைக்கே திரும்ப மாட்டான். ஆகவே எதை வாசிப்பது, எப்படி வாசிப்பது என்ற வழிகாட்டல் மிக முக்கியம். வாசிப்பை ஊக்குவிக்கும் ரிவார்டுகளும் மிக அவசியம். 5, கல்வி சார்ந்த அழுத்தங்கள். இன்று கல்லூரிகளிலேயே ஏராளமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. சிலபஸ்களை முடிக்கவே நேரம் போதாத நிலையில் சில கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. அன்றாடம் மாணவர்கள் விரல் ஒடியும் வண்ணம் அசைன்மெண்ட் கொடுக்கும் பேராசிரியர்களும் உண்டு. இதையெல்லாம் தாண்டிய ஒரு பெரிய காரணம் உண்டு. அதன் பெயர் சுவாரஸ்யமின்மை அப்படின்றாரு. ஸோ ஒரு புக்கை தொட்டோடனே நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி வேணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுக்கும்போது உங்களுக்கு க்யூரியஸ்னஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டினியூ பண்ணவே முடியாது. ஸோ அதாவது மனுஷனோட முக்கியமான ஓட்டத்துக்கு காரணம் அடுத்தடுத்து ஃபைன் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஆர்வமின்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்துலையுமே தொடர்ந்து செயல்பட முடியாது. யூனிவர்சிட்டியை தாண்டி ஒரு ரீசன் இதில் சொல்லியிருக்காரு, அதுதான் ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்கிறதுனால நம்ம ஏன் படிக்கிறது இல்லை, என்னென்ன ரீசன்னால ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஏன் படிக்கிறது இல்லை. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நார்கோட்டிக் ரீடர் அப்படின்ற என்னோடய ஃபஸ்ட்டு சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்ற அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் எப்படி அந்த ஃபோன் யூசேஜை குறைக்கலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியான அடுத்த சுவாரஸ்யமான கட்டுரையில் சந்திக்கிறேன். Until then, bye from சிவனேஷ்.